அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்ன, வெங்காயம் பூண்டு தாங்க வச்சு இன்றைக்கி வந்து செம்ம சூப்பரான காம்பினேஷன் இட்லி தோசைக்கெல்லாம் நான் வந்து அருமையான சட்னி செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தில் மட்டும்தாங்க செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடி ரெடி பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பண்ண ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஸ்பூன் நான் வந்து கடலைப்பயிறு, ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலே ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க, நான் வந்து பியூர் கடலெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. ஒரு 8 பூண்டு பல் இருக்கும், அதோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். ஒரு 50% நல்லா நமக்கு வந்து வெங்காயம் வதங்கணும். வதங்கினது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி எடுத்து நான் அதோட போட்டிருக்கேங்க நறுக்கி. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வதங்கணுங்க. நம்ம இந்த சட்னி மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயத்தில் தாங்க செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை போட்டுடுறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுடுறேன். ஃப்ரெஷ்ஷானதாக போட்டுக்கோங்க. ஒரு கொத்து நான் வந்து கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேங்க. நம்ம புதினா இலை போட்டது ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா இது எல்லாமே நமக்கு வந்து வதங்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே வதக்கிட்டேன். இது நல்லா நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு சாஃப்டான இட்லிக்கும் ஒரு கிறிஸ்பியான தோசைக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த ஒரு சட்னி போதுங்க, கூட ஒரு 2 இட்லி நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து என்ன செய்ய போகிறேன், நம்ம வறுத்து வச்சுருந்தேன் இந்த கடலைப்பயிறு, இந்த உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு குட்டியாக நான் வந்து சின்னதாக புளி போட்டிருக்கேன். நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த சட்னியில் தண்ணி நீங்கள் எதுவுமே காட்டாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. நம்ம அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுங்க போதும். தண்ணி நீங்கள் அதிகம் காட்ட வேணாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தாளிப்பு தாங்க. அதே பேனில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுடலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு காஞ்ச மிளகாய் அப்படியே கில்லாத நீங்கள் போட்டு கூட தாளிச்சிக்கலாம். பாருங்கள், அந்த சட்னியில் ஊற்றணும்னா அவ்வளோ ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்பியான தோசை தாங்க சுட்டிருக்கேன். ஓகே, நீங்களும் இந்த டேஸ்ட்டான ஒரு சட்னியை ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.